விருப்ப மனு வழங்கிய ஒரே நபராக நயினார் நாகேந்திரன் இருப்பதால் அவரே தலைவராவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதையே தற்பொழுது தேர்தல் அதிகாரியான சக்கரவர்த்தியினுடைய அறிவிப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதே நேரம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு 86 மனுக்கள் பெறப்பட்டு இருக்கின்றன. பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்கள் எல்லாம் வந்து விருப்ப மனு கொடுக்கலாம். விருப்ப மனு வழங்கக்கூடியவர்களுக்கு அந்த தேர்தல் நடைபெற்று புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு கொடுத்திருப்பதால் தேர்தல் அதிகாரியாக அறிவிக்கப்பட்டிருந்த சக்கரவர்த்தி நயினார் நாகேந்திரனே புதிய மாநில தலைவராக வருவார் என்பது போன்ற அந்த அறிவிப்பினை தற்போது கூறியிருக்கின்றார். அதாவது ஒரே ஒரு விருப்ப மனு மட்டுமே நயினார் நாகேந்திரன் மூலம் பெறப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்தான் தலைவராக வருவார் என்பதற்கான ஒரு அறிவிப்பாக அது பார்க்க முடிகின்றது. நாளை மாலை ஸ்ரீவாரூர் திருமண மண்டபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே மாநில தலைவர் அறிவிக்கப்பட்டு அதற்கான பதவியேற்பு விழா நடைபெறும் என்று சொல்லியிருந்தாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் பாஜகவின் புதிய தலைவராகின்றார் என்று எடுத்துக்கொள்ள முடிகின்றது. பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை தலைவராக இருந்து வருகின்றார். இதற்கு முன்பாக எல்முருகன் தலைவராக இருந்தார். அதற்கு முன்பாக தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருந்தார். எனவே அந்த தொடர்ச்சியிலே தற்பொழுது புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் வர இருக்கின்றார். அண்ணாமலை தன்னுடைய பதவியிலிருந்து விடுவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு மாற்றாக புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாகி இருக்கின்றார். நயினார் நாகேந்திரனை தவிர வேறு யாரும் விருப்ப மனு வழங்கவில்லை. பல்வேறு பெயர்கள் அடிபட்டன. அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. தேசிய தலைமை அது குறித்து ஆலோசித்து வருவதாக சொல்லப்பட்டது. ஆனாலும் பல்வேறு கணக்கீடுகளை அடிப்படையாக வைத்து அதிமுக உடனான கூட்டணிக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய வகையிலே இந்த மாநில தலைமை மாற்றம் தொடர்பான முடிவினை பாஜக தேசிய தலைமை மேற்கொண்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நயினார் நாகேந்திரனுக்காக பாஜகவின் மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் திருத்தப்பட்டு புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றார். நாளைய தினமே அதற்கான பதவியேற்பு விழாவும் நடைபெறும் என்று தெரிய வந்திருக்கின்றது. 2 மணியிலிருந்து 4 மணி வரை விருப்ப மனு கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தாலும் 2:45 மணிக்கு நயினார் நாகேந்திரன் தன்னுடைய விருப்ப மனுவை வழங்கினார். அதன் பிறகு புதிய மாநில தலைவராக அவர் தேர்வாகக்கூடிய விதமாக வேறு யாரும் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாருமே அங்கு விருப்ப மனுவினை வழங்கவில்லை. நயினார் நாகேந்திரன் விருப்ப மனு வழங்க வந்த பொழுதே கமலாலயத்தினுடைய படிக்கட்டுகளை தொட்டு வணங்கி அங்கு இருந்தவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு திருநீர் அணிந்து குங்குமம் வைத்துவிட்டு தான் மேலே சென்றார். மேலே சென்று அதாவது 3வது தளத்திற்கு சென்று நயினார் நாகேந்திரன் தன்னுடைய விருப்ப மனுவை வழங்கும் பொழுதும் எல் முருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளை உடன் வைத்துக் கொண்டு விருப்ப மனுவினை வழங்கியிருந்தார். அண்ணாமலை உள்ளிட்டவர்களும் நயினார் நாகேந்திரனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்தனர். தற்போது தமிழ்நாடு பாஜகவிற்கான புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாகி இருக்கின்றார் என்று சொல்லும் விதமாக அவர் மட்டுமே விருப்ப மனு வழங்கியிருக்கின்றார். பாஜக தேர்தலுக்கு தயாராகக்கூடிய விதமாக தன்னுடைய மாநில தலைமையை மாற்றம் செய்துவிட்டது. நயினார் நாகேந்திரன் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் நயினார் நாகேந்திரன் வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கப் போகின்றது. அதற்கான நம்பிக்கையோடு தேசிய தலைமை அவருக்கான பதவியை வழங்கியிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதனுடைய பாரம்பரியம் கொண்ட தலைவர்கள் பட்டியலில் ஒருவராக நயினார் நாகேந்திரன் இணைய இருக்கின்றார். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் கணிசமான வாக்கு வங்கியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் நன்கு அறியப்பட்ட ஒருவராகவும் இருக்கின்றார். எனவே பாஜக தலைமை வழக்கமாக என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதை கணிக்க முடியாது. முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கூட துணிச்சல் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆட்சி பொறுப்புக்கே அதுபோன்று புது முகங்களை துணிச்சலாக கொண்டு வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கட்சி பொறுப்புக்கு யாரை கொண்டு வரும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எனவே கட்சியில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர்கள், RSS பின்னணி கொண்டவர்கள், பட்டியல் சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் என்று பலவாறாக அந்த தலைமையை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கணக்கீடுகளை நிறைவு செய்து தற்பொழுது புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனை பதவியேற்க வைப்பதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் வேறு யாரும் விருப்ப மனு கொடுக்காமல் நயினார் மட்டுமே விருப்ப மனு கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை வேறு யாரேனும் விருப்ப மனு வழங்கியிருந்தால் மாவட்ட தலைவர்கள் பாஜகவில் 67 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் வாக்களித்து பெரும்பான்மை மாவட்ட தலைவர்கள் யாரை ஆதரிக்கின்றார்களோ அவர்தான் மாநில தலைவராக வர முடியும். தமிழ்நாடு பாஜகவில் தேர்தல் முறையில் மாநில தலைவர்கள் தேர்வானது கிடையாது. ஆனால் எந்த முறையும் இல்லாத அளவிற்கு இந்த முறை தமிழ்நாடு பாஜகவிலே மாநில தலைவர் போட்டிக்கு போட்டி நிலவியது. என்றாலும் நயினார் நாகேந்திரன் தனக்கு இருக்கக்கூடிய அந்த டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தியிருந்தார். அமித்ஷா உள்ளிட்டவர்களை சந்திப்பதற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி
தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பொழுதே நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவின் தேசிய தலைமை எந்த அளவு முக்கியத்துவம் தருகின்றது என்பதை பார்க்க முடிந்தது. பிரதமர் பயணித்த காரில் நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் உடன் சென்றார். அது மட்டுமல்லாமல் பிரதமருக்கு அடுத்து அவருக்கு வரவேற்கக்கூடிய இடத்திலே நயினார் நாகேந்திரன் தான் முன்னிலையில் இருந்தார். எனவே பிரதமரை வரவேற்பதற்கான முன்னிலையில் இருந்ததன் காரணமாகவே நயினார் நாகேந்திரன் தான் புதிய மாநில தலைவராக வருவார் என்பது ஏறக்குறைய பிரதமரின் தமிழக வருகையின் பொழுதே உறுதி செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது விதிகளை தளர்த்தி அவருக்காக 8 ஆண்டுகள் கட்சியில் இருந்தாலே போதும், விருப்ப மனுவை கொடுத்து விடலாம் என்று அனுமதித்ததன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவராக வர இருக்கின்றார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்த காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் அனுபவங்களை கொண்டவர் நயினார் நாகேந்திரன் என்ற அடிப்படையில் நெல்லை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தேர்தலில் போட்டியிட்டவர் என்ற அடிப்படையிலும் தென் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தக்கூடிய விதமாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை நயினார் நாகேந்திரனை விருப்ப மனு வழங்க வைத்து அவரை கட்சியின் தலைவராக கொண்டு வர இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் உள்துறை அமைச்சர் அவர்கள் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி நட்சத்திர விடுதியிலே செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பான விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. யாரோடு எல்லாம் கூட்டணி அமைக்கப் போகின்றார்கள், அதிமுக தொடர்பான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலைப்பாடு என்ன, அதிமுக தலைமை இனி என்ன செய்ய போகின்றது, நயினார் நாகேந்திரன் தான் மாநில தலைவர் என்பது உறுதியாகிவிட்டது. இதற்கு பிறகு பாஜக தொடர்பான அதிமுக நிலைப்பாட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றன, அதிமுக கூட்டணியை விட்டு பிரிந்து வந்த பொழுது அதற்கான விளக்கம் தந்திருந்தார்கள். அதிமுக தலைமையகத்திலே ராயப்பேட்டையிலே நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் நிறைவில் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டு அந்த செய்திக்குறிப்பின் அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறுகின்றோம், பாஜகவில் இனிமேல் தொடரமாட்டோம் என்று அதிமுக தரப்பில் சொல்லியிருந்தார்கள். அதில் அவர்கள் சொல்லியிருந்த காரணம், பாஜகவின் மாநில தலைமை தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீது விமர்சனத்தை முன்வைக்கின்றது. மாநில தலைமை இவ்வாறு ஜெயலலிதா அவர்களை விமர்சிப்பது தொடர்பாக தேசிய தலைமைக்கு நாங்கள் குறிப்பிட்ட பிறகும் தொடர்ந்து அந்த விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றது பாஜக மாநில தலைமை. எனவே நாங்கள் பாஜகவை விட்டு கூட்டணியில் இருந்து வெளியேறுகின்றோம் என்று அதிமுக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். பாஜக தொடர்பான அதிமுகவின் பார்வையிலும் மாற்றம் ஏற்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கூட வெளியாக கூடும். ஏற்கனவே ஆடிட்டர் குருமூர்த்தியின் மூலமாக அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசி இருக்கின்றார். அந்த உரையாடலிலும் ஒரு சில முக்கியமான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. அதிமுக தரப்பில் கூட்டணிக்கான தங்களுடைய நிலைப்பாடு என்ன, நிர்பந்தங்கள் என்ன என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே உள்துறை அமைச்சர் அதையெல்லாம் கேட்டறிந்து விட்டு கடந்த ஒரு மணி நேரமாக ஓய்வாக இருக்கின்றார். கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலா தனியார் நட்சத்திர விடுதியிலே உள்துறை அமைச்சருக்கான அறையிலே அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். பாஜகவின் மற்ற தலைவர்கள் மாநில தலைமை தேர்வுக்காக கமலாலயம் சென்றிருந்தார்கள், அண்ணாமலை, எல்முருகன் உள்ளிட்டவர்கள். அது மட்டுமல்லாமல் வேறு சில தலைவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வருகின்றார்கள். செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் 4:30 மணிக்கு உள்ளாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக வரவுள்ள நிலையில் அதிமுகவின் நிலைப்பாடுகள், பாஜக தொடர்பான பார்வைகள் மாறியிருக்கும். எனவே உடனடியாக அதிமுக தரப்பிலிருந்து நேர்மறையான ஒரு பதில் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்போடு தற்போது பாஜகவினர் காத்திருக்கின்றார்கள். தமிழக பாஜகவினரை பொறுத்தவரை இன்று எப்படியும் அதிமுக தலைமையிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள், கூட்டணியை இறுதி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய பகுதியிலே 3 விதமான டிஜிட்டல் பதாகைகளை தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். அதில் ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பு என்று இருந்தது, மற்ற 2 தமிழ்நாடு பாஜக செய்தியாளர் சந்திப்பு என்பதாக இருந்தது. அந்த முதலில் அவர்கள் வடிவமைத்திருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பு என்று குறிப்பிட்ட அந்த டிஜிட்டல் பலகை தான் ஒளிரக்கூடிய விதமாக இன்று காலை முதல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஏனென்றால் எப்படியும் அதிமுக தரப்பிலிருந்து முக்கிய தலைவர்கள் வருவார்கள், கூட்டணியை உறுதி செய்து விடலாம், வெளிப்படையாக அறிவித்து விடலாம் ஒரே மேடையிலே என்று. ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து நேர்மறையான எந்த ஒரு பதிலும் பாஜகவிற்கு வழங்கப்படவில்லை. எனவே உள்துறை அமைச்சருடைய அந்த பயண திட்டங்கள் பலமுறை மாற்றப்பட்டன, செய்தியாளர் சந்திப்பு மாற்றப்பட்டது. பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு அடுத்து என்ன நடக்கும் இன்றைய நாளில் என்று தெரியாத வகையிலே அடுத்தடுத்து மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதன் தொடர்ச்சியாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பு என்று இருந்த அந்த டிஜிட்டல் பதாகை உடனடியாக அடுத்த வடிவமைப்புக்கு மாற்றப்பட்டு அந்த வடிவமைப்பின்படி தமிழ்நாடு பாஜக செய்தியாளர் சந்திப்பு என்று தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்து இன்னும் சரியாக ஒரு
6 மணி வரை கூட நேரம் இருக்கின்றது. சரியாக 5:30 மணி அளவில் தான் உள்துறை அமைச்சர் இங்கிருந்து விமான நிலையத்திற்கு புறப்படுவார். எனவே அடுத்த ஓரிரு மணி நேரங்களுக்குள் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா, அதிமுக தரப்பிலிருந்து நேர்மையான பதில் ஏதேனும் பாஜகவிற்கு கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக வரும் பொழுது அதிமுக தரப்பில் ஒரு நேர்மறையான பதில் கூட்டணி அமைப்பதற்கு உகந்த ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக அவர்கள் நினைக்கக்கூடும். எனவே அதிமுக தரப்பிலிருந்து இந்த மாற்றத்திற்கு பிறகு என்ன பதில் தரப்போகின்றார்கள், அவர்களிடமிருந்து என்ன பதில் கிடைக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்போடு பாஜகவின் மாநில நிர்வாகிகள் தற்போது காத்திருக்கின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுபரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.